அனைத்து வளங்களும் நிறைந்த ஒரே மாநிலம் நம் தமிழகம் ஆகும். நம் தமிழ்நாட்டில் கோவில் நகரம், வீரம் நிறைந்த மண் என்று அழைக்கப்படும் ஒரே நகரம் மதுரை மாநகரம். மதுரை ஒரு சரித்திர புகழ்பெற்ற மாநகரமாகும். இவையெல்லாம் தான் மதுரையில சிறப்பு. ஆனா மதுரைக்குன்னு இன்னொரு சிறப்பும் இருக்கு. அதுதான் மதுரை மல்லி. மதுரையின் சிறப்பே மல்லிகைப்பூ தான். மதுரைனாலே மல்லிகைப்பூ தான் ஞாபகம் வரும். மதுரைக்கு தான் மல்லி. எல்லா பெண்களுக்கும் மிகவும் பிடித்தமான பூ மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ வாங்குவோம், கட்டுவோம், தலையில் வைப்போம். மல்லிகைப்பூ கட்டினா தலைக்கு உதவும், பொண்ணு எதுக்குமே சுவடிக்கலாம். The city of jasmine flowers, famous Madurai. மதுரை என்றாலே மல்லிகை, மல்லிகை என்றாலே மதுரை என்று மண்ணோடும் மக்கள் மனதோடும் கலந்து கிடக்கும் மல்லிகை பூ உற்பத்தி ஆவது பற்றிய ஆவணப்படமே இது. மதுரைக்கு ஏன் மல்லிகை பூ ஃபேமஸ் ஆச்சுன்னா மதுரையோட மண் வளம் தாங்க காரணம். அந்த மண் வளமும் செடியோட வேரும் ஒத்து போறதுனால உண்மையான மல்லிகை பூவோட வாசனை மதுரையில மட்டும்தான் வெளிப்படுது. மதுரைக்கு மிகவும் ஃபேமஸ் ஆனது மதுரை மல்லி என்ற பூ ஆகும். இந்த மதுரை மல்லி அந்த காலத்தில் சங்க தமிழ்லேயே கூறப்பட்டு வருகிறது. அந்த காலத்தில் இருந்தே இப்போ பாண்டிய ராஜா இதில் கூந்தலுக்கு மனம் உண்டா என்று சொல்லக்கூடிய கட்டத்திலிருந்தே இந்த பகுதியில் நிறையவாக பயிரிடப்பட்டு வருகிறது. மதுரை மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உள்ள மதுரையில் மதுரைங்கிறது இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல், நிலக்கோட்டை எல்லாம் சேர்ந்ததாகும். அதாவது ஈஸ்ட்டும் வெஸ்ட்டு இது ஜாயின் பண்ண கொடைக்கானல் பகுதியிலேருந்து இங்கே ராமநாதபுரத்தில் இந்த கடற்கரை வரை உள்ள பகுதியில் ஒரு பெக்கூலியர் கிளைமேட்டு. அதாவது என்ன சொல்லுவோம்னா, மார்னிங்கில் ரொம்ப சில்னஸ் இருக்கும், காலையில் நல்ல பனி இதோட நல்ல குளிர் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல நிலங்கள் வண்டல் மண்ணும் நல்ல சதுப்பு நிலமாக இருக்கிறதுனால தண்ணி வடிகால் வசதிகள் கொண்டது. இந்த பகுதியில் வளரக்கூடிய இந்த பூவானது 2 நாட்களுக்கு கெடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதனால் இதில் இந்த ஜாஸ்மினம் சம்பக்குங்கிற கூடிய இந்த மதுரை மல்லியில் நிறைய செண்டு, இந்த வாசனை இருக்குது. இந்த மதுரை மல்லி ஒலியேசி என்ற குடும்பத்தை தாவர வகையை சேர்ந்தது. அது இல்லாமல் இதில் ஜீனஸ் நேம் ஜாஸ்மின். முதல்ல மதுரையை சுத்தி எந்தெந்த ஊர்கள்ல மல்லிகைப்பூ விளையுதுன்னு பாத்தீங்கன்னா ஏழியார்பட்டி, சிலுக்குவார்பட்டி, மாலப்பட்டி, கொடைரோடு, பாளையம்பட்டி, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஊர்கள்ல மல்லிகைப்பூ விவசாயம் நடக்குது. மத்த எந்த ஊர்லயும் மதுரை மல்லிகைக்கு இருக்கிற வாசனை கிடையாது. மதுரை மல்லி அப்படின்னோட கண்டிப்பா வாசம். மதுரையில வெரி ஃபேமஸ் இட்ஸ் மல்லி. ஸோ அதனுடைய வாசம் அதுக்கு ஈடுனே வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். எப்படி அந்த மதுரையில் இருக்கிற மல்லிக்கு மட்டும் அவ்வளோ வாசம் வருது அப்படின்னு கண்டிப்பா எனக்குள்ள அந்த கொஸ்டின் மார்க் இருக்கு. அதே மாதிரி சென்னைக்கு கூட சொல்லணும்னா மதுரையிலேருந்து மார்னிங் ஃப்ளைட்டில் தான் இங்கே மல்லி வருது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இங்கே கிடைக்கிற மல்லிகைப்பூ அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. அங்கே அந்த கட்டுற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ளஸஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரை மல்லி. மல்லிகை மதுரையில் இருந்து பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மல்லிகைப்பூ செடிக்கு 4 ஸ்டேஜ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, செடிய பதியம் பண்றது முதல்ல. அது எங்க பதியம் பண்றாங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருக்கிற பாம்பனுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில இருக்கிற தங்கச்சி மடத்துல தான் பதியம் பண்றாங்க. மல்லிகைப்பூ பதியம் பண்ற இடம் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. அங்க எப்படி பதியம் பண்றாங்கன்னு இப்ப பாப்போம். மல்லிகை பூவோட தாய் செடியில இருந்து கொடிகளை வெட்டி அத தங்கச்சி மடத்துக்கு அனுப்பி பதியம் பண்றாங்க. இத ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் பதியம் பண்ணி அதோட வேர்கள் நல்லா வந்ததுக்கு அப்புறம்
அந்த செடிகளை எடுத்து 100 கட்டி எல்லா மாநிலத்திலயும் இருக்கிற மல்லிகைப்பூ விவசாயிகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதங்கள் தான் பதியம் போடுறதுக்கு உகந்த மாதங்கள். பதியம் பண்ண செடிகளை வாங்கின விவசாயிங்க அவங்களோட நிலங்கள்ல நட்டு வைக்கிறாங்க. ஒவ்வொரு செடிக்கும் 3 அடி இடைவெளி விட்டு நட்டு வைப்பாங்க. இந்த செடியை சுமார் 1.5 வருஷம் நல்லா பராமரிப்பாங்க. 1.5 வருஷம் ஆன மல்லிகைப்பூ செடி பூக்க துவங்கிடும். இது ஒரு 4 வருடம் வரை நல்லா வளர்ந்து பூக்கள் பூத்து குலுங்கும். மல்லிகைப்பூ செடி 3 முதல் 3 அடி உயரம்தான் வளரும். அதுலயும் மதுரையில மட்டும்தான் அதிகபட்ச உயரம் வளரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல மல்லிகைப்பூ செடிய ஒன்னு சேர்த்து கட்டி அதன் மேல் பகுதிகளை வெட்டி மீண்டும் பதியம் பண்ணுவதற்கு அனுப்புவாங்க. 4 முதல் 5 மாதம் ஆன பிறகு கட்டி வைத்த செடியில புதுசா இலைகள் தளிர்விட ஆரம்பிக்கும். அப்போ செடியோட கட்டை அவிழ்த்து விட்டுருவாங்க. மறுபடியும் 2 வருடங்களுக்கு மல்லிகை செடி நல்லா பூக்களை கொடுக்கும். 6 வருடம் ஆன உடனே மல்லிகை பூச்செடி தன்னோட உற்பத்தியை நிறுத்திடும். அப்போது அந்த செடியை வெட்டி விடுவாங்க. அதில் மண்வளத்தை பெருக்குவதற்கு வேறு வகையான விவசாயங்கள் செய்து மண்ணை வளப்படுத்தி மீண்டும் மல்லிகை பூச்செடி பதியம் பண்ணுவதற்கு மண்ணை தயார் செய்வாங்க. மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்கள் தான் மல்லிகை பூவோட சீசன் டைம். தங்களோட நிலங்கள்ல விளைஞ்ச மல்லிகை பூக்களை அறுவடை பண்ண விவசாயிகள் ஒன்னா சேர்த்து வண்டி பிடிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு விவசாயியும் தனக்கென்று இருக்கிற வியாபாரி கிட்ட அவர் சொல்ற விலைக்கு கொடுப்பாங்க. வியாபாரி விவசாயியின் நலனை கருதி விலை நிர்ணயம் செய்வாங்க. மொத்த வியாபாரிகளிடம் இருந்து சில்லறை வியாபாரிகள் வாங்கிட்டு போய் மக்களிடம் கொண்டு சேர்ப்பார்கள். இதுபோல் விளையும் மல்லிகை பூக்கள் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் பிற தேசங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. குறிப்பாக லண்டன், சிங்கப்பூர், கனடா, சுவிட்சர்லாந்து, US போன்ற நாடுகளுக்கு தெர்மாகோல் ஐஸ் சீட் மூலம் பாதுகாத்து அனுப்பப்படுகிறது. மொத்த வியாபாரிகளிடம் இருந்து மாலையில் மீதி இருக்கும் மல்லிகை பூக்களை சென்ட் ஃபேக்டரி உற்பத்தியாளர்கள் தாங்களே விலை நிர்ணயம் செய்து வாங்கி செல்வார்கள். அதாவது மல்லிகைப்பூனுடைய எசன்ஸ் எடுக்கக்கூடிய கம்பெனிகள், பலதரப்பட்ட கம்பெனிகள் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண அவர்களுக்குள் விலையை நிர்ணயித்து 50 ரூபாய் ஒரு கிலோ, இல்லை 60 ரூபாய் ஒரு கிலோ, இல்லை 40 ரூபா ஒரு கிலோ, இல்லை 30 ரூபா ஒரு கிலோ, இந்த மாதிரி நிர்ணயம் செய்து எங்களை கமிஷன் கடை வியாபாரிகளிடம் நாங்கள் ஒவ்வொரு விவசாயிகளிடம் அந்த பூக்களை எடுத்து அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது மல்லிப்பூலேருந்து எசன்ஸ் எடுக்கிற ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியில் பூ மார்க்கெட்லேருந்து நாங்கள் வாங்குகிறோம். மார்க்கெட்டில் விலை எப்படி இருக்கும்னா 35லேருந்து 55 ரூபா, மேக்ஸிமம் லோயஸ்ட் 35 ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஒரு கிலோ பூவு. இந்த பூவை வாங்கி முதல்ல பூ மேலே இருக்கக்கூடிய பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய வேக்சஸை ரிமூவ் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் வேலை. இந்த பூவை வாங்கி காய போட்டு ஈவினிங் 9 மணிக்கு மேலே அது மலரும். மலர்ந்த பிறகு அதை எக்ஸ்ட்ராக்டர்ஸ்ன்ற ஒரு இதுக்குள்ளே போடுறோம், ஒரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே போட்டு அதில் ஹெக்ஸேன்ற ஒரு லிக்விட் வாங்குகிறோம். அது பெட்ரோலியம் ப்ராடக்ட். அதை வாங்கி அதை யூஸ் பண்ணுறோம். இதில் பெட்ரோல் என்ன பண்ணுது, அந்த ஹெக்ஸேன் இந்த வேக்சஸ், இந்த பெட்டல்ஸ் மேலே இருக்கக்கூடிய வேக்சஸை அது ரிமூவ் பண்ணுது. அந்த ரிமூவ் பண்ணும்போது அதுக்குள்ள வாசனையும் அது எடுத்துக்குது. அதை தான் நாங்கள் எடுத்து அந்த வேக்சஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பூவை எடுத்து வெளியே போட்டுடுறோம். அதை ஹெக்ஸேன் எடுத்துக்கிடுது கம்ப்ளீட்டாக. அந்த ஹெக்ஸேனை திரும்பி இவாப்ரேட் பண்ணிவிட்டு ஃபைனல் வேக்யூம் இவாப்ரேட்டரில் போட்டு எடுத்தோம்னா இந்த ப்ராடக்ட் எடுக்கிறோம். இந்த ப்ராடக்ட் யூஸ்ட் அஸ் அ பேஸ் ஃபார் தி பர்ஃப்யூமரி இண்டஸ்ட்ரி. இதில்
40 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அந்த 40 காம்பனன்ட்டை எடுத்து அதுல 5 காம்பனன்ட் வந்து பெர்ஃப்யூமுக்கு போகும், இன்னொரு 5 காம்பனன்ட் டேப்லெட்ஸுக்கு போகும், இன்னொரு 5 காம்பனன்ட் ஃபுட் ஃபிளேவரிங்க்கு போகுது. இந்த மாதிரி அதுல செய்யறோம். மல்லிகைப்பூ மார்ச், ஏப்ரல், மே காலகட்டத்துல மார்க்கெட்டுக்கு சுமார் 1000 ஏக்கர்ல இருந்து 20 டன் பூ உற்பத்தியாகி வரும். இந்த பூ நம்ம மக்கள்கிட்ட 3 டன் சென்றடையும். வெளி மாவட்டங்களுக்கு 4 முதல் 5 டன் சென்றடையும். வெளிநாடுகளுக்கு 600 முதல் 800 கிலோ வரை சென்றடையும். மீதி இருக்கும் மல்லிகை பூவை விலை குறைத்து சுமார் 11 டன் சென்ட் ஃபேக்டரிக்கு அனுப்பப்படும். சீசன் இல்லாத சமயங்களில் விவசாயிகள் தங்கள் நிலங்களை வறுமையின் பொருட்டு மனைகளாக மாற்றி விற்று விடுகிறார்கள். இதனால் மல்லிகை பூவின் உற்பத்தியும் மிகவும் குறைந்து விடுகிறது. விவசாயிகளும் மிகவும் பாதிப்படைகிறார்கள். அரசாங்கம் கரும்பு, நெல் போன்ற பயிர்களுக்கு விலை நிர்ணயம் செய்வது போல் மல்லிகை பூவிற்கும் விலை நிர்ணயம் செய்து சென்ட் ஃபேக்டரி அமைத்து கொடுக்க முன் வந்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். எங்க மல்லிகை பூவுக்கும் ஒரு நிரந்தரமான விலை அல்லது ஒரு சென்ட் ஃபேக்டரி அருகில வந்து மதுரைக்கு அருகில ஒரு சென்ட் ஃபேக்டரி இப்படி கவர்மெண்ட் சார்பா கட்டி எங்களுக்கு ஒரு நிரந்தரமான விலையை கொடுத்தா இந்த ஏப்ரல், மே காலகட்டங்களில் வரக்கூடிய அந்த அதிகமான பூ வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் வந்து அதை பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா இப்போ எங்களுக்கு பறிப்பு கூலிக்கே அது ஒன்றும் கட்டாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. மல்லிகை பூ நம்ம மனசுல மட்டும் இல்லைங்க, பல திரைப்படங்கள்ல பாடல் வரிகளாவும் மனம் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. மல்லிகை பூமாலையில் போர் மல்லிகை ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு உணவுழாம் மல்லியப்பூ கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மல்லிகை பூவே பார்த்தாயா மல்லிகை மொட்டு மனசத்தட்டு இழுக்குதடி மானே வளையல் மெட்டு வயசத்தட்டு வளைக்குதடி நீ. மதுரைக்கும் மல்லிகைக்கும் உள்ள இந்த பாரம்பரிய உறவு என்றென்றும் தொடரட்டும்.